வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று முதல் வானிலையில் ஏற்படவுள்ள திடீர் மாற்றம். மக்களுக்கு அவசர அறிவிப்பு, உடனடியாக வைத்தியரை நாடுமாறு அறிவுறுத்தல். இன்று ஆரம்பமாகிறது புதிய கல்வியாண்டு, கல்வி அமைச்சு விடுத்துள்ள அவசர அறிவிப்பு. சர்ச்சைக்குரிய பாடப்புத்தக விவகாரம் வெளியான அறிக்கை. 5 மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிப்பு, மக்களே அவதானம். எம்பிக்களின் ஓய்வூதியம் ரத்து வெளியான சட்டமூலம். கொட்டும் மழையில் அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் முன் ஆர்ப்பாட்டம். தையிட்டி திஸ்த விகாரை நைனா தீவு விகாராதிபதிக்கு எதிராக போர் தொடுக்கும் தேரர்கள். யாழில் கைப்பற்றப்பட்ட பெருமளவு கஞ்சா அளிக்கும் நடவடிக்கை. இலங்கைக்கு கிழக்கே வளிமண்டலத்தின் கீழ் அடுக்குகளில் ஏற்பட்டுள்ள தளம்ப நிலை காரணமாக நாட்டின் வானிலையில் தொடர்ந்தும் பாதிப்புகள் நிலவி வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் வரும் நாட்களில் வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மழை நிலைமை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலனறுவை, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும். வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளின் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, கம்பகா, கொழும்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். 5 மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி பதுளை, நுவரெலியா, கெண்டி, மாத்தளை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த மழை பெய்யும் சந்தர்ப்பத்தில் மண் சரிவு தொடர்பில் ஏதேனும் அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரப்பட்டுள்ளது. 2026 கல்வியாண்டின் முதல் தவணையில் முதல்கட்ட நடவடிக்கைகளுக்காக அனைத்து பாடசாலைகளும் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதற்கமைய அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களில் இன்று முதல் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2026 கல்வியாண்டின் முதல் தவணை நடவடிக்கைகள் கடந்த டிசம்பர் 9 வெளியிடப்பட்ட சுற்றுநிருபத்திற்கு அமைவாக முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சிங்களம் மற்றும் தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கான 2025 கல்வியாண்டு கடந்த டிசம்பர் 22 முஸ்லிம் பாடசாலைகளுக்கு டிசம்பர் 26 நிறைவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்தின் முதல் 2 நாட்களில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒப்பீட்டளவில் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவர் பிரஷிலா சமரவீர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அதன்படி 2 நாட்களில் மாத்திரம் 581 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கடந்த காலங்களில் நிலவிய மழையுடான வானிலையால் டெங்கு குடம்பிகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையிலேயே டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இருமல், சளி, காய்ச்சல், உடல்வலி, வாந்தி, 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருந்தால் உடனடியாக இரத்த பரிசோதனை செய்து கொள்ளுமாறும் நாட்டில் மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். காய்ச்சல் 2 நாட்களுக்கு மேல் நீடித்தால் வைத்தியரிடம் சிகிச்சை பெற தாமதிக்க வேண்டாம் எனவும் எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது.
1977 ஆண்டின் முதலாம் இலக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூலம் தொடர்பான வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சரின் பணிப்புரைக்கு அமைய இந்த வர்த்தகமானி வெளியிடப்பட்டுள்ளது. தையேட்டி திசை விகாரை தொடர்பில் நயினாதேவி விகாராதிபதி மற்றும் சில தேரர்கள் தங்களின் தனிப்பட்ட நலன்களுக்காக இனத்தையும் மதத்தையும் காட்டிக் கொடுப்பதாக எலாவல மேதானந்த தேரர் குற்றம் சாட்டினார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக சேவையில் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், யாழ்ப்பாணம் தொடர்பில் இவர்களின் அறிக்கைகளை தங்களின் வாயில் தானா சொன்னார்கள் என்பது சந்தேகமே. அதில் ஒன்றும் யாழ்ப்பாணத்தில் சிங்கள பௌத்தர்கள் மற்றும் பௌத்த தீரர்கள் இருக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதது. ருகுண பகுதியில் வசித்த ஹரியா காலதிச என்பவர் தமக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்றும் சிங்கள பௌத்த தேரர்கள் அதிகம் வசிக்கிறார்கள் என வினவிய போது, அந்த காலத்தில் ருகுண பகுதியில் வெளிவந்த தகவலின்படி பூங்குதி வனத்தில் 1000க்கும் மேற்பட்ட தேரர்கள் வசிப்பதாக சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அங்கு சென்ற அவர்கள் பல தான தர்மங்களை செய்து படகு சேவையும் ஆரம்பித்து வைத்துள்ளார்கள். இது தொடர்பான தகவல்கள் நமது பாலி நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புங்குடுதீவில் 1000 தேரர்கள் இருந்திருந்தால் அவர்களை பராமரிப்பதற்காக மக்களும் இருந்திருக்க வேண்டும். அதனால் யாழ்ப்பாணத்தில் பௌத்த சிங்கள மக்கள் வாழ்ந்ததற்கான நிறைய ஆதாரங்களை எனக்கு சொல்ல முடியும். எந்த சாட்சியங்களை கொண்டு சிங்கள பௌத்தர்கள் யாழ்ப்பாணத்தில் இல்லை என தெரிவித்தார்கள் என தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நயினாதீவு விகாராதிபதி நவதலகல பதும கீர்த்தி திச யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனை சந்தித்து கலந்துரையாடினார். குறித்த கலந்துரையாடலானது நேற்றைய தினம் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் தையேட்டி விகாரை தொடர்பான கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் அரசாங்கம் அதிபரால் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக விகாராதிபதி கேட்டறிந்து கொண்டார். மேலும் விகாராதிபதி தனது பக்க நிலைப்பாடுகளையும் அரசாங்க அதிபரிடம் தெரிவித்துள்ளார். புதிதாக அச்சிடப்பட்ட தரம் 6 ஆங்கில மொழி பாடத்தொகுதியில் தகாத இணையதளம் ஒன்றை குறிக்கும் விடயம் உள்ளடக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அது குறித்து விசாரணை நடத்த நியமிக்கப்பட்ட உள்ளக குழு தமது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் உறுதிப்படுத்தினார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர், அறிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்களின் அடிப்படையில் இந்த விடயம் தொடர்பில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். புதிதாக அச்சிடப்பட்ட தரம் 6 ஆங்கில மொழி தொகுதியில் தகாத இணையதளம் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அதன் விநியோகம் உடனடியாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த தொகுதியில் தகாத இணையதளம் பெயரொன்று உள்ளடக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. சர்ச்சைக்குள்ளாகியுள்ள இந்த பாடத்தொகுதி தேசிய கல்வி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டதுடன் ஏற்கனவே அச்சிடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கல்விவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை அளித்தார். வெளித்தரப்பொன்றின் சதித்திட்டத்தின் மூலம் இதனை சேர்த்திருக்கலாம் எனவும் சந்தேகிப்பதாக செயலாளர் கல்விவர் தெரிவித்துள்ளார். அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையில் முன்னாள் பலத்த போலீஸ் பாதுகாப்பு மத்தியில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த ஆர்ப்பாட்டமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் நிர்வாக சீர்கேட்டினால் நோயாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். எனவே அரசே நிர்வாக சீரழிவில் இருந்து அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையை மீட்டுத்தான் வைத்தியசாலை பணிப்பாளரை இடமாற்றுமாறு கோரி இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. குறித்த வைத்தியசாலையில் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்தும் இடம்பெற்று வரும் நிர்வாக சீர்கேட்டினால் நோயாளர்கள் நோய்க்கான சிகிச்சையை பெற முடியாததை அடுத்து வைத்திய பணியாளர்கள் உடன் இடமாற்றம் கோரி மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். இதனை அடுத்து வைத்தியசாலைக்கு முன்னால் நேற்று முன்தினம் மாலையில் கொட்டும் மழையில் மக்கள் ஒன்று திரண்டார்கள். இதன்போது வைத்தியசாலையில் இடம்பெற்று வரும் அடிதறி கலாச்சாரத்தை உடனிறுத்தி வைத்திய பணியாளரை உடன் வெளியேற்றி நோயாளர்களின் உயிரோடு விளையாடும் வைத்தியரை அதிகாரத்திலிருந்து உடனடியாக நீக்க வைத்திய அதிகாரியின் சட்டவிரோத நடவடிக்கை தொடர்பிலும் நீதியான விசாரணை வேண்டும் போன்ற வாசகங்கள் கொண்டு ஸ்லோகங்கள் ஏந்தியவாறு வைத்திய பணியாளர் வெளியேற வேண்டும், ஜனாதிபதி உடனடி வைத்தியரை விசாரணை செய்ய வேண்டும் என கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதனையடுத்து அந்த பகுதியில் போலீஸ் பலத்த பாதுகாப்பு ஈடுபட்டதுடன் கொட்டும் மழையில் மாலை 4:30 மணிக்கு ஆரம்பித்த ஆர்ப்பாட்டம் மாலை 6 மணி வரை இடம்பெற்று பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதேவேளை ஜனாதிபதிக்கு இந்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற சீர்கேடு தொடர்பான மனு ஒன்றை அனுப்பியுள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். வெளிநாடு மற்றும் இலங்கையின் பல பகுதிகளில் இருந்து அதிகளவு சுற்றுலா பயணிகள் யாழ் வடமராட்சி கிழக்கு தாளியடி கடற்கரைக்கு வருகிறார்கள். ஆனாலும் இந்த கடற்கரையானது பாதுகாப்பின்றி காணப்படுவதால் கடல் பரப்புக்குள் இறங்க வேண்டாம் என வடமராட்சி கிழக்கு பொது அமைப்பு அறிவித்த போதும் அதனை பொறுப்பெடுக்காமல் கடற்கரைக்கு வரும் சுற்றுலாவாசிகள் கடலுக்குள் இறங்கி நீராடுகிறார்கள். நேற்றைய தினமும் அதிகளவான சுற்றுலாவாசிகள் மதுபோதையில் கடலில் ஆழமான பகுதிக்கு சென்று நீராடி புகைப்படங்களை எடுத்துள்ளார்கள். இதனை அவதானித்த ஊர் மக்கள் கடலில் தன்மை தொடர்பாக அவர்களுக்கு கூறிய போது அதனை செவிமடுக்காமல் நீராடியுள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் ஜுகதீஷ் அறிவித்த போது அவர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து கடலுக்குள் இறங்க வேண்டாம் என சுற்றுலாவாசிகளிடம் கூறி சென்றுள்ளார். வடமராட்சி கிழக்கு கடற்கரைக்கு வரும் சுற்றுலாவாசிகளே, உங்கள் கவனத்திற்கு மாரிகாலம் என்று அழைக்கப்படும் கார்த்திகை மார்கழி மாதங்களில் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் இந்த காலப்பகுதியில் கடலுக்குள் நீராடுபவர்கள் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. போலீசார் மற்றும் கடற்தொழில் அமைச்சருடன் கலந்துரையாடியே கார்த்திகை மார்கழி தை மாதங்களில் கடலில் இறங்குவதற்கு தடை விதிக்கப்படும் தாளிகடி கடற்கரை பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு நாங்கள் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றோம். 2 பாதுகாவலர்கள் பணி அமர்த்தப்படுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். தாளிகடி கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை கருத்தில் கொண்டு செயல்படுமாறும் பாதுகாப்பு கருதி புகைப்படங்கள் எடுக்கும் போது ஆழமான பகுதிக்குள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நீதிமன்றத்தினால் கஞ்சா அளிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து கடல் வழியாக கடத்தி வரப்பட்ட கேரள கஞ்சா பருத்தித்துறை மற்றும் வேல்வெட்டித்துறை போலீசாரினால் கைப்பற்றப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன்போது 600 kg வரையான கேரள கஞ்சா பருத்தித்துறை நகரசபைக்கு சொந்தமான வெளிக்கண்டி குப்பை திடலில் வைத்து தீக்கிரையாக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளது. சீசஸ் குடியரசின் கடல் எல்லையில் கடலோர பாதுகாப்பு படையால் இலங்கைக்கு சொந்தமான ஆழ்கடல் கடற்தொழில் படகொன்று தீ வைத்து அளிக்கப்பட்டுள்ளமை பெரும் அதிர்ச்சியான செயல்பாடு என ஆழ்கடல் கடற்தொழில் படகு உரிமையாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. சீசஸ் குடியரசின் கடல் எல்லையில் கைப்பற்றப்பட்ட இலங்கைக்கு சொந்தமான ஆழ்கடல் கடற்தொழில் படகில் இருந்த 6 கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் முன்னெப்போதும் நடைபெறாத சம்பவமாக படகு எரியூட்டப்பட்டுள்ளது. இது ஒரு வேண்டத்தகாத செயற்பாடாகும். டிசம்பர் 7ஆம் தேதி வெண்ணப்புவ வெள்ளமங்கர பகுதியிலிருந்து 6 கடற்தொழிலாளர்களுடன் கிஷானி 1 என்ற ஆழ்கடல் படகு சென்றுள்ளது. அந்த படகு டிசம்பர் 30 சீசஸ் குடியரசின் கடலோர பாதுகாப்பு படையால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கடல் எல்லையை மீறும் படகுகள் கைப்பற்றப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுப்பதை அடுத்து இவ்வாறான செயற்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். இதனால் படகு உரிமையாளருக்கு 8 கோடிக்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்தேவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.